தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. கொஞ்சம் ஷார்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. ஐயா தேங்க்யூ அப்பா. அல்பன் மகாதே. அப்படி எழுந்து நின்று நாம் ஆண்டவரை நோக்கி ஹalleluya. What a joy to dwell, brethren, to dwell together. ஆமென். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்துணை இன்பமும் எத்துணை நன்மையுமா இருக்கிறது. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அது ஆமான்னு சொல்லுது பார்த்தீங்களா. ஹalleluya. ஜீசஸ் நேம். ஆடியோ ஒத்துழைப்பதாக. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம். இந்த ஜீசஸ் நேம் ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஏசையான்னு சொல்லுங்க. தேங்க்யூ சொல்ல வைப்பா. தேங்க்யூ பா. தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நல்லவரே. தேங்க்யூ ஜீசஸ். வல்லவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹalleluya. தேங்க்யூ அப்பா. ஒன்றுக்கும் கலங்காமல் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஒன்றுக்கும் கலங்காமல். தேங்க்யூ அப்பா. இன்னும் கொஞ்சம் வால்யூம் குறைச்சிங்களா? தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. எங்கே இருக்காங்க? தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி. தேங்க்யூ அப்பா. இயேசு. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே. நன்றி ராஜா. ஜீசஸ். அடைக்கலமே கேடகமே. நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே. நன்றி ராஜா. ஜீசஸ். அன்பே என் ஆறுதலே. நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி. தேங்க்யூ. நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா. நன்றி ஜீசஸ். இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ. தேங்க்யூ ராஜா. நன்றி தேங்க்யூ ராஜா. ராஜா. ஆபத்திலே காத்தீரே. நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே. நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே. நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே. நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. அல்பன் மகாதா. நன்றி ஏப்ரபகா. இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா. நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா. இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே.
உங்க வாய் திறந்து நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. இந்த நள்ளிரவேளை நன்றி என்று சொல்லும்போது கர்த்தர் ஆமென் மகிமை இந்த இடத்தை மூடட்டும். ஜீசஸ் ஏசையா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் 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 ஜீசஸ். வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரை சொல்லுங்க. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. இந்த வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. அல்பன் மகா நன்றி. தேங்க்யூ அப்பா இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா நன்றி. எனக்கு இதை வர முடியுமா? சம்படி தேங்க்யூ அப்பா நன்றி. கொண்டாங்களே. இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஏமே நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. Yes, thank you. அல்பர் பகா நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சொல்லுங்க. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. கை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி அப்பா இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா நன்றி நன்றி அப்பா இயேசு ராஜா. நன்றி அப்பா. நன்றி உங்க பிள்ளைங்க இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தனிமையிலே துணை துணை நன்றி. நீர்தானையா. தாயைப் போல தேற்றுவதும் நீர்தானையா. ஒரு தாயைப் போல தேற்றுவதும் நீர்தானையா. நன்றி. தேங்க்யூ அப்பா. இயேசு தேங்க்யூ அப்பா. ராஜா. உம்முடைய சமூகத்துக்காக தேங்க்யூ. நன்றி. தலைவர்களுக்காக தேங்க்யூ. இயேசு ராஜா. நீங்க வந்துட்டீங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கப்பா. நன்றி. நீங்க வந்திருக்கீங்க இயேசு ராஜா. தேங்க்யூ அப்பா. நன்றி. தேங்க்யூ இயேசு ராஜா. புது வாழ்வு மையம் தந்தீரையா. புது வாழ்வு மையம் தந்தீரையா. எங்களுக்கு புது வாழ்வு தந்தீரையா. எங்களுக்கு புது வாழ்வு தந்தீரையா. சொல்லுங்க நன்றி. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி. தேங்க்யூ அப்பா. இயேசு ராஜா நன்றி. இயேசு ராஜா. நன்றி அப்பா. நன்றி. இயேசு இயேசு ராஜா
நன்றின்னு சொல்ல சொல்ல உங்க உடல்ல பலன் உண்டாகட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, சொல்ல வை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, பலன் எங்களை நடத்தினதற்காக புது பலன் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், புது பலனிலிருந்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. Thank you Father, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, புது வாழ்வுக்காக நன்றி, புது வாழ்வு, புது வாழ்வுக்காக நன்றி, புது பலன், புது பலனுக்காக நன்றி. இந்த புது வாழ்வு மையத்துல, புது வாழ்வு மையத்திற்காக நன்றி கொண்டாட வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. Hallelujah. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. இதுவரை உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. எங்க தலைவர்களை உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. சொல்லுங்க. நன்றி அப்பா ராஜா. அப்பா அப்பா நன்றி. க்ளோரிப்பா இயேசு ராஜா. உமக்கு மகிமைப்பா. நன்றி இயேசு ராஜா. ஜீசஸ். நன்றி ஜீசஸ். இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you அப்பா. Thank you அப்பா. நாவாலே Thank you அப்பா. துதிக்கிறோம் நாதா. Thank you அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you அப்பா. Thank you அப்பா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அப்படியே ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அப்படியே சமூகம் மூடட்டும். அந்நிய பாஷை பேசுங்க, வாய் திறந்து துதியுங்க. நள்ளிரவு வந்துருச்சு. இரவு 12 மணியில நிக்கிறோம். சீலாவும் பவுலும் சிறையிலே துதிக்கையிலே இடம் அசைந்தது, இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. கட்டுக்கள் கலண்டன, கட்டுக்கள் கலண்டன, கதவுகள் திறந்தன. அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். ஓ, அது நடப்பதாக. நள்ளிரவிலே துதிக்கிற எங்கள் வாழ்க்கையில கண்கள் காண்பதாக. சென்னை அசைக்கப்படுவதாக, தேசம் அசைக்கப்படுவதாக. ஜீசஸ். கட்டுக்கள் கலன்று விழுவதாக. எல்லா கட்டுக்களும் கலன்று போ. பிள்ளைகளை பாழாக்குகிற கட்டுக்கள், தேசத்தை கட்டி வைக்கிற கட்டுக்கள் எல்லாம் கலன்று போ. Thank you அப்பா. Thank you அப்பா. நீங்க அற்புதம் செய்றீங்க. Hallelujah. Thank you அப்பா.
வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கூறுகிறேன். கட்டவிழ்க்கப்படுவார்கள், கட்டவிழ்க்கப்படட்டும். என் பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படுவார்களா? ஏ ரமகா சே தே மகுதரலா அம்த மகதே. அபிஷேகம் பெருகட்டப்பா. இரவுல தேடி வந்திருக்கிறாங்க. ஜீசஸ் 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 நிரப்பிடுங்கப்பா. என் பிள்ளைங்களை நிரப்பிடுங்க. fill them Lord, fill them Lord, fill them. நிரப்புங்க நிரப்புங்க. நிரம்பி வழியட்டப்பா, நிரம்பி வழியட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உன்னை காண்கிறவர், உங்களை கவனிக்கிறவர், உங்க மேல கண் நோக்கமாய் இருக்கிறவர். ஆமென். எத்தனை வித விசுவாசிக்கிறீங்க? அவர் உன்னை காண்கிறார், கவனிக்கிறார், கண் நோக்கமாய் இருக்கிறார். நன்றி அப்பா. பஞ்சத்துல பசியாற்ற, நோயிலிருந்து காப்பாற்ற கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். சங்கீதம் 33:18 உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜீசஸ் நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நான் வரும்போதே ஆரம்பத்தில் இந்த மாலையில ஜெபிக்கிற போதே நான் சங்கீதம் 4:3 இன்றைக்கு தேதி 3/4 கர்த்தர் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். நீங்கள் எல்லாம் பக்தி உள்ளவர்கள் தானே? ஆமென். அதனாலதான் இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. கை தட்டுங்கய்யா. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்கள். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் சொல்றார், தமக்கென்று உங்களை தெரிந்து கொண்டா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? தமக்கென்று, தம்மோடு இருக்க தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு 12 அப்போஸ்தலர்களையும் அழைத்து தன்னோடு இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்குள்ள முதல் ஆசீர்வாதம், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்கிறார். கைதடுங்க பார்க்கலாம், கூப்பிடுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 கூப்பிடுகையில் கேட்கிறார். ஆமென். தேங்க்யூ அப்பா. கூப்பிடு நீ பதில் தடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. உள்ளத்தில் வந்திடுவா. இப்ப கொண்டாடுங்க பார்க்கலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். அவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். அவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். தட்டி நாம் பாடுவோம். நம்ம
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா பாடும்போதே அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக. தேங்க்யூ அப்பா. கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்துவாரா? சொல்லுங்க. கண்ணீர் துடைக்கிறா, துடைக்கிறா. உங்க கைய பிடிச்சு நடத்திடுவா. நம்ம எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றைக்கே நிறைவேற்றுவா. அத நம்பிக்கையோட சொல்லுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றைக்கே நிறைவேற்றுவா, சீக்கிரத்தில் நிறைவேற்றுவா, வெகு விரைவில் நிறைவேற்றுவா. நம்முடைய எண்ணமெல்லாம் எழுப்புதல், எங்கள் எண்ணமெல்லாம் எழுப்புதல், எங்களுடைய எண்ணமெல்லாம் எழுப்புதல். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் தான் எங்களுடைய எண்ணம். எங்கள் கண்கள் அதை காண போகிறது. இந்த தேசத்தின் எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம். அது சீக்கிரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. ஜீசஸ் போன இடமெல்லாம் அவர் கண்ணீரை கண்டு அழாதேன்னு தான் சொல்லுவார். அழாதே. கண்ணீரோடு அநேகர் வந்திருக்கிறீர்கள். இந்த இரவு ஜெபத்தில் என் கண்ணீர் துடைக்கப்படுவதாக சொல்லி, என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் சொல்லி வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, நான் வந்திருக்கிறேன், அதிசயம் காண செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, அப்பா, அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அப்பா, இன்றைக்கு அதிசயங்களை காண பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். நடக்கட்டப்பா, ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூப்பா. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளல் நீரே. மனதுருக்கம் உடையவரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பதில் வல்லவர். நினைவா இருக்கின்றார், எப்படி நான் நன்றி சொல்வேன். எத்தனை நம்புறீங்க? என் நினைவாய், என் நினைவா இருக்கின்றார், எப்படி நான் நன்றி சொல்வேன். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானோ சிறுமையும் எளிமையுமானவன். சொல்லுங்க, கர்த்தரோ என் நினைவா இருக்கிறார். கைதட்டுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய அனுபவத்துல சொல்லுகிறாரு, கர்த்தரோ என் நினைவா இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார், எனக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நன்றி அப்பா.
அப்படி அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். அப்படியே பேசுங்க. கால் முழுவதும் வல்லமை இறங்கட்டும். அபிஷேகம் பெருகட்டும். ஏ பகதர லரகபா, ஏ மகதர லரகபா, அபகதர லரகபா, ஹால்பர்கபா கதரா, ஏ பிரபகதரா, ஸ்ரீபகதர. சங்கீதக்காரன் 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல 8, பிகாஸ் நீர் எனக்கு துணையா இருப்பதால உம்முடைய நிழல்ல நான் அகமகிழ்கிறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அகமகிழ்கிறீங்க? நீர் எனக்கு துணையா இருப்பதால. ஆமென். இன்றைக்கு தேதி 3. நான் அதிகமா 3 அப்படின்னா 13, 3, 23, 73, 103 இப்படி சங்கீதங்களா தியானிக்க எனக்கு கிருபை செய்வார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் அப்பா, ஜீசஸ். தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. எத்தனை பேர் அவர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறத அனுபவிக்கிறீங்களா? அதனாலதான் துணையாளரே நிழலில் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே சிறகின் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். அல்பர்கபா தேவனே தேங்க் யூ அப்பா, இயேசுவே தேங்க் யூ அப்பா, நன்றி அப்பா. ஆமென். சொல்லுங்க தேவனேன்னு சொல்லுங்க. தேவனே என்னுடைய தேவன் சொல்லுங்க. என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இப்ப இது அதிகாலம் தானையா? கை தட்டுங்க. அதிகாலம், அதிகாலம், அதிகாலம். உம்மை தேடுகிறோம் சொல்லுங்க. உம்மை தேடுகிறோம், உம்மை தேடுகிறோம். ஜீசஸ். காலை வேளையில உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை தேடுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். நன்றி அப்பா. அப்பா தேடுகிறேன், தாகமா இருக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், ஆசையா இருக்கிறேன். எத்தனை ஏக்கம் பாருங்க. தேடுகிறேன், தேடுகிறேன், தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், ஆசை ஆசைப்படுறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பான்னு சொல்லுங்க. Thank you Jesus. Thank you அப்பா. Thank you அப்பா. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. இது ஒரு புதிய பாடல், அதனால அந்த பாடல உம் சமூகம். சங்கீதத்துல அந்த 3ஆம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய சமூகம் எனக்கு மேலானதுன்னு கைதட்டுங்க. உம்முடைய கிருபை எனக்கு மேலானதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு ஃபார் பெட்டர். அப்படின்னா என்ன? மிகவும் மேலானது உம்முடைய பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றை விட, ஜீவனை விட உம்முடைய கிருபை பெரியது, எனக்கு மேலானது, எனக்கு நல்லது. ஹல்லேலூயா.
உம்முடைய சமூகம் எனக்கு மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் என் உதடுகள் உம்மை துதிக்கும். சொல்லுங்க. உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் உம்மை துதிக்கும். உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே. கைகளை உயர்த்தி துதிப்பே. கைகளை உயர்த்தி துதிப்பே. ஆமென். கைகளை உயர்த்தி. ஆமென். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. கை தட்டி உற்சாகமா. தூயவரில் மகிழ்ந்திருப்பே. துதி துதி. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பே. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. நாங்கள் துதித்து மகிழ்ந்திருப்போ. தேங்க்யூ அப்பா. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இப்ப சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல இனி, அழுகையில்ல இன்று பூசித்து துதித்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல இனி, அழுகையில்ல புசித்து புசித்து துதித்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் துயரம் மறந்திருப்போம். நன்றி அப்பா. அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தேங்க்யூ அப்பா. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நன்றி அப்பா. தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம் அப்பா. வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறோம் அப்பா. வணங்குகிறோம். ஜெபிக்கவை பார்க்கலாம். துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம். நீர் பெரியவர். நீர் உயர்ந்தவர். அப்படி சொல்லு. நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். நீர் பெரியவர். அற்புதங்களை செய்கிறவர் நீர். உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்ல. சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நீர். மகிமையின் ராஜா நீர். மகிமையின் ராஜாதி ராஜா நீர். கர்த்தாதி கர்த்தர் நீர். சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. கரங்களை தட்டி ஒரு விச தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. எல்லாருக்கும் பலன் உண்டாவதாக. தேங்க்யூ. தேங்க்ஸ் அத்தமதே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். தூங்காம ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அதுக்கு ஹல்லேலூயா. மாதம் தூங்காம நடத்துற ஒரு கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நாங்களும் அப்பக்கப்பதான் இரவு ஜெபம். இந்த கூட்டம் மாதந்தோறும் இரவு ஜெபம். கை தட்டுங்கய்யா. வாழ்க கல்யாணம். வாழ்க எங்க அண்ணன் டி மோகன். வாழ்க இந்த டீம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு மாலையில நான் ஜெபிக்கும் போதே உனக்கு உணர்ந்தேன். He is so pleased with you. ஆமென் சொல்லுங்க. உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். ஆமென். நம்ம குறித்து சந்தோஷமா இருக்கார். ஆமென்.
அதுக்கு தான் நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. அந்த நோவா அந்த பலி செலுத்தும் போது அதை சுகந்த வாசனையாய் அவர் நுகர்ந்து நோவாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? சுகந்த வாசனை நுகர்ந்து ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு துதியும் அவருக்கு ஒரு சுகந்த வாசனை. விசுவாசிக்கிறீங்களா? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. நுகர்ந்து ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆங்கில அழகா fruitful. You will be fruitful. அப்படி என்றால் உன் வாழ்க்கை கனிதரும் வாழ்க்கையா இருக்கும். உன் வாழ்க்கை ஜெயமா இருக்கும். உன் வாழ்க்கையில பெருக்கம் இருக்கும். You will multiply. நமக்கு பெருக்கம் இருக்கும். சபைகள் பெருகும். உங்க வாழ்க்கையில சுகம் பெருகும். பொருளாதாரம் பெருகும். நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதான் கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Thank you அப்பா. நம்முடைய வாயிலிருந்து வருகிற துதி அவருக்கு பிரியமா இருக்கு. ஹல்லேலூயா. It's a pleasing. அதுதான் இவருக்கு பிரியமா இருக்கு. கர்த்தரை நாமத்தை பாட்டினால் துதிப்பேன், ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேன். இதுவே கர்த்தருக்கு பிரியமாய். இதுவே கத்துங்க பார்க்கலாம். இதுவே அதுதான் வே. இதுவே ஹல்லேலூயா. இப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Thank you அப்பா. Thank you அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கனிதரும் வாழ்க்கை எங்களுக்கு உண்டு. ஜெய வாழ்க்கை எங்களுக்கு உண்டு. எங்கள் வேர் தண்ணீருக்குள்ள இருப்பதால நாங்கள் ஜெயமாய் வாழ்வோம் என்று ஆண்டவரே சொல்லுங்க. எல்லா விதத்திலும் பெருக்கம் உண்டு. நாங்கள் பிறருக்கு பிளஸிங்கா இருப்போம். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. நம்முடைய துதி ஒரு பக்கம் இட்ஸ் ப்ளீசிங், இன்னொரு பக்கம் பவர் பிரிங்கிங் ஆங்கிலத்தில். அப்படின்னா இதனால ஒரு வல்லமை நம்மை நிரப்புது. அதுதான் சிறைச்சாலையில் நடக்குது. துதிக்கும் போது வல்லமை இறங்குது. இடம் அசைக்கப்படுதா? அதுதான் துதி. அதுவும் இரவு ஜப துதி, வித்தியாசமான துதி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இரவு நேர துதி அபிஷேகம் உள்ளது. ஆமென். Thank you அப்பா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியை செய்தீரேன்னு சொல்லுங்க. ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். நிச்சயமாய் சபைக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இல்லாமல் போன்னு சொல்லுங்க.
நாங்கள் துதிக்கிறோம். துதிக்கிறோம். எதிரிகள், எதிரான கிரியைகள் வெட்டுண்டு போவதாக, இல்லாமல் போவதாக சொல்லுங்க. இல்லாமல் போவதாக. நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக செயல்படுகிற அத்தனையும் வெட்டுண்டு போ. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 22 துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். சொல்லுங்க, மடிந்து போ. மடிந்து போ. தேவனுக்கு எதிரான கிரியைகள் எல்லாம் மடிந்து போ. நாங்கள் கைதட்டி துதிக்கிறோம். மடிந்து போ. தேவனுக்கு எதிரான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே மடிந்து போவதாக. மடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மடிந்து போ. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. மடிந்து போ. இயேசுவின் நாமத்தினாலே விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் மடிந்து போவதாக. அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை. ஏல் பர்க பகாஷால ரக்கபா ஏ பகதரல ரக்கபா ரே மகதரல ரக்கபா. பெருகட்டும், பெருகட்டும். அபிஷேகம், அபிஷேகம் பெருகட்டும். அல் பர்க பகாஷாத பகதரல ரக்கபா ஏ பகதரல. Thank you அப்பா, thank you அப்பா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஹalleluya, ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா. பவர், துதியில பவர். ஒரு பக்கம் ப்ளீசிங், இன்னொரு பக்கம் பவர் பிரிங்கிங். வல்லமை இறங்குது. துதிக்கிற இடத்துல வல்லமை இறங்குது. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்திரியுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் புத்தியை காத்துக்கொள்ளும், உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும். சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலான, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் இதயத்தை காத்துக்கொள்ளும். இதயத்தை காத்துக்கொள்ளும். சமாதானம் வருகிறது. 3 காரியம் சொல்லி தொடர்ந்து கொண்டு போவோம். ஒரு பக்கம் இட்ஸ் ப்ளீசிங், இதுக்கு பிரியம். அடுத்து இட் பவர் பிரிங்கிங், வல்லமை கொண்டு வருது. இன்னொரு பக்கம் சமாதானம் உண்டாகிறது. சிந்தையில சமாதானம் உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது. பீஸ், 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 பீஸ் கிவிங், பீஸ் கிவிங். அப்ப ஷார்ட்டா சொல்ல போனா ப்ளீசிங், பவர் பிரிங்கிங், பீஸ் கிவிங். ஆங்கிலத்தில் இருக்கு, புரியுது? ஆமென். இப்பதான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்களே, கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ப்ளீசிங், பவர் பிரிங்கிங், பீஸ் கிவிங், பீஸ் கிவிங். சமாதானம் கொடுக்கிற துதிக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. ரொம்ப நேரம் நிற்கிறீங்க நினைக்கிறேன், உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. லேலூயா, லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. Thank you, Appa. Thank you, Appa. Hallelujah. Thank you, Appa. Thank you, Appa. Hallelujah. Thank you, Appa. Amen. Albarka baga shaga baga dara. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்க உடல்ல பலன் உண்டாகட்டும். எனக்கு தெரியும், அநேகர் பலவீனமாய் வந்திருக்கலாம், வியாதியோட வந்திருக்கலாம். இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் படுகிறது.
உங்கள் மேல் படுகிறது. நீ விடுதலையாக்கப்பட்டாய். நீ விடுதலையாக்கப்பட்டாய். தலை குனிந்து வாழ்கிற நீ தலை நிமிரச் செய்கிறவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நன்றின்னு சொல்லுங்க. 18 வருஷமா கூனியாய் வேதனை அனுபவித்த மகளை பார்த்து தான் கை வைத்து சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஒரு மனிதனை தேடி வரவில்லை. ஏசையா ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா ஏசையா. தேங்க்யூ அப்பா. நிச்சயமாய் ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. ஆமென். உங்கள் நம்பிக்கை வீண் போகா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு. உன் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய கடன் தொல்லைக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாய் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே, மகனே. திடன்கள், தைரியமாயிரு. உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. அதுதான் இந்த 3ஆம் சங்கீதம். இன்றைக்கு தேதி 3 தானே? 3 நாள் வந்துருச்சு, பரவாயில்ல, 3 சொல்லிட்டு இருக்கிறேன். 3 தானே? தாவீது சொல்லுகிறார், எனக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனாலும் 3 சொல்லுங்க. ஆனாலும் கேடகம் நீரே சொல்லுங்க, மகிமையும் நீரே சொல்லுங்க. கேடகம் நீரே, ஏமே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. என்ன நம்பிக்கை தாவீதுக்கு பாருங்க. சொந்த மகனே துரத்தி கொண்டு வரும்போது தகப்பனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனாலும் நம்பிக்கை குறையல. நீர் கேடகம் நீரே, மகிமையும் தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எங்க ஊழிய பாதையில எங்க தலை நிமிர செய்பவர் நீரே. சந்தோஷமாய் தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே Glory. தந்தையே, Amen. நிமிர செய்பவர் நீரே. இப்ப கரங்களை உயர்த்தி கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். கேடகம் நீரே, Glory. மகிமையும் நீரே. Glory. தலை நிமிர Glory. செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அப்பா பாருங்கப்பா, நிமிர பிள்ளைங்களை செய்பவர் நீரே. பிள்ளைகளை பாருங்கப்பா. தகப்பனே அப்பா தந்தையே, Glory. நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா, கர்த்தரை நோக்கி நான் சத்தம் விட்டு கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் நான் கூப்பிடுவேன், அவர் செவி கொடுக்கிறார். எத்தனை பிரச்சனை இருந்தாலும், சொந்த மகன் துரத்தி வந்தாலும், தாவீது சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், இனியும் கூப்பிடுவேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், செவி கொடுப்பார். கைதட்டு.
நம்பிக்கை வேதனையிலே நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்க குடும்பத்திலே குழப்பமா இருக்கா, பிள்ளையே எதிரியா நிக்கிறானா, இப்ப சொல்லுங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் கூப்பிடுகிறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், ஆமென் சொல்லுங்க. ஆதலால் படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. ஆதலால் எனக்கு எதிராக இருக்கிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன்னு சொல்லுங்க. எத்தனை ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் நான் பயப்படேன்னு சொல்லுங்க. நான் பயப்படேன். என் தலை நிமிரும். அந்த சீனே ஒரு சாரோஃபுல் சீன். தலை குனிந்து முக்காடு போட்டு ஒலிவ மலையில ஏறுறாரு தாவீது. அப்பதான் அவர் சொல்லி இருக்கணும், என் தலை ஒரு நாள் நிமிரும், என் தலை ஒரு நாள் நிமிரும். அந்த நம்பிக்கை அவர் நிமிர பண்ணினதா. உங்க தலை நிமிரும். நீங்க கூனியாவே வாழ்ந்து சாவது இல்ல. இன்று காண்கிற எகிப்தியரை நீங்க காண போவது இல்ல. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. Thank you அப்பா. கேடகம் நீரே, Thank you அப்பா. மகிமையும் நீரே, Thank you அப்பா. தலை நிமிர ஜீசஸ் செய்பவர் நீரே, தலை நிமிரா செய்பவர் நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுங்க. சோர்ந்து போவதில்லை, எல்லாரும் சேர்ந்து. தளர்ந்து விடுவதில்லை, தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீ. மீண்டும் சொல்லுங்க. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. Thank you அப்பா. தலை நிமிர செய்பவர் நீரே. அதனாலதான் சொல்லுங்க, அச்சமில்லையே. கையை உயர்த்தி காட்டுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லை. மீண்டும் ஒரு கையை உயர்த்தி. அச்சமில்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்று எனக்கில்லையே. சொல்லுங்க. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி போல தெரியலாம், ஆனா அது வெற்றிக்கு முதல் படின்னு வச்சுக்கோங்க. அது வெற்றிக்கு முதல் படி. ஹalleluya. கத்துங்க ஹalleluya. 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 எத்தனை பிரச்சனைகள். ஹalleluya. இந்த ஜமீன் பல்லாவரமா இந்த இடத்த கையாள எத்தனை பிரச்சனை அண்ணனுக்கு தெரியும். எத்தனை பிரச்சனை. ஆனா இன்னைக்கு ஜெயம் எடுத்துட்டீங்களா? கைதடுங்க பார்க்கலாம். பெரிய சாட்சியே இருக்கு. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 இன்னைக்கு மகிழ்ச்சியோட உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ணன் டி மோகன்.
நான் அண்ணன் தான் சொல்லுவேன். சரி, அண்ணன் பாஸ்டர்னு சேர்த்துக்கிறேன். அண்ணன் பாஸ்டர் டி மோகன் மகிழ்ச்சியோட பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சின்ன வயசு தான், வயசு 24 தான். என்னென்ன வயசு 24 தான் உங்களுக்கு. ஆமென். அண்ணனுக்கு ஆமென். நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் நினைச்சு கொள்ளுங்க, எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு ஜெயக்கொடி ஆடிட்டு இருக்கு. ஜெயக்கொடி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலை நிமிர பண்ணுவா. ஹalleluya. ஒவ்வொரு வேதனையும் உங்களுக்கு சாதனையாய் முடியும். நான் சொல்றேன், இப்ப இருக்கிற வேதனை நாளைக்கு சாதனையாய் மாறும். ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. 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 நன்றி அப்பா. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. அப்படியே ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் சொல்லி அந்நிய பாஷை பேசி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரப்பான்னு சொல்ல வைப்பா. ஸ்தோத்திரம்பா. ஜெபிக்க வை. அந்நிய பாஷை பேசுங்க. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களை காண்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஒன்று கூட்டி இங்கே ஜெபிப்ப வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. பரபதரலா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஹalleluya. ஆமென். ஒரு விச கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜீசஸ் கத்துங்க பார்க்கலாம். ஜீசஸ். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. உற்சாகமா இருக்கிறவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Thank you அப்பா. Thank you அப்பா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எழுப்புதல் வந்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமென். ஹalleluya சொல்லு. ஹalleluya. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தின்னு சொன்னாலே நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. We are chosen. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டார்னு பார்த்தோம். அந்த 65ஆம் சங்கீதம் 4 ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. நம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 65:4 வசனம். 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய இதுதான், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டீரே. எங்களை சேர்த்துக்கிட்டீரே. சேர்த்து கொண்டீரே. நான் பாக்கியவான் சொல்லுங்க. நான் பாக்கியவான். கத்துங்க. நாங்கள் பாக்கியவான்கள். நான் பாக்கியவான். ஹalleluya. பாக்கியவான் என்ற இடத்துல மூல பாஷையில blessed என்ற இடத்துல how joyful, சந்தோஷம் எங்களுக்கு. நீர் எங்களை கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதால எங்களுக்கு சந்தோஷம். ஆமென். சேர்த்து கொண்டதால சந்தோஷம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி சேர்த்து கொண்டீங்களே, எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கைதடுங்க. how joyful, joyful are you. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான். அது அடுத்த வசனம் அதிலே சொல்லுது, உம்முடைய வீட்டின் நன்மையால் என்னை நாங்கள் திருப்தியாவோ. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், உங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல அவர் பிரகாரங்கள் வாசமா இருக்கும்படி உட்கார வைத்திருக்கிறாரே. அவருடைய வீடு இதுதான்.
அதன் நன்மையால இன்றைக்கு உங்களுக்கு திருப்தின்னு சொல்றவங்க கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு எங்களுக்கு திருப்தி உண்டு. அவருடைய பிரகாரங்களில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு அவரால் நன்மை உண்டாகும். நிறைவான திருப்தி இன்றைக்கு உண்டு. வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். கத்துங்க பார்க்கலாம். வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அவருடைய பிரசன்னத்தால் உண்டாகிற நன்மைகளால் திருப்தியாவோம். என்ன திருப்தி! இன்னைக்கெல்லாம் 5:30 மணிக்கு உட்கார்ந்து வர இந்த பிரசன்னத்தை நினைச்சு மறக்க முடியல. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான். ஆமென். நீங்க அப்படித்தான் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர எனக்கு வாய்ஸ் கேட்கல. செய்பவர் நீரே, கேடகம் நீரே, ஆமென், மகிமையும் நீரே, ஆமென், தலை நிமிர ஆமென், செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கொஞ்சம் குறைச்சுங்க. ஆமா லேசா. தேங்க்யூ அப்பா. மாமா ஹதரலா ரஹா பாகாஷேதே ஈரமா கதுரோ. ஆமென். தேங்க்யூ அப்பா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதங்களை நான் தியானிக்க ஏவப்படுகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் கோல் துளிர்த்ததுன்னு சொல்ல என்னாகமா 17:8. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். உங்க கோல் பச்சை, ஒருவேளை வெறும் குச்சியா இருக்கலாம், நீங்க பச்சை மரமா மாறுவீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் சாட்சிகள். தெரிந்து கொள்ளப்பட்டவன் வெறும் குச்சியா இருந்தா நீ ஒரு கட்சியை ஆரம்பிப்ப. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. சாதாரண குச்சி இல்ல, நீ உச்சிக்கு போவ. நீ வெறும் குச்சி இல்ல, நீ உச்சிக்கு போவ. கட்சியா இப்ப அண்ணன் எவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் கட்சி, சபைதான் கட்சி. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு அருமையான அந்த 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லி கொண்டு வந்து எல்லா கோலும் அவர் சமூகத்துல இருக்கும்போது அது பூ பூத்து காய் காய்த்து ஒரு மரமாய் மாறுதா? நீங்க பூ பூத்து காய் காய்த்து கனிதொரும் மரமா. சாதாரண குச்சி இல்ல, பட்ட மரம் இல்ல, நீங்க பச்சை மரம். சொல்லுங்க பச்சை மரமே. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நன்றி அப்பா. ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண போதகரா, அட்ரஸ் இல்லாத ஒரு கிராமத்துல இருந்த இந்த சாதாரண குச்சியத்தான் ஆண்டவர் பச்சையா மாத்தி இன்னைக்கு பயன்படுத்துகிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜீசஸ் கத்துங்க. ஒன்று நிச்சயம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படியே இருக்க போறதில்லை. ஆமென். உங்களுக்கு உயர்வு உண்டு. ஆமென். உயர்வு உண்டு. வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. உங்களால ஒரு பெரும் கூட்டம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. காரணம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதை விட்டு போகும்போது நீங்கள் மைண்ட்ல வச்சுட்டு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் ஸ்பெஷல்னு சொல்லுங்க. ஸ்பெஷல், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்பர்கபா, நன்றி. தேங்க் யூ அப்பா. இயேசு ராஜா. தெரிந்து கொண்ட
யாக்கோபேன்னு அழைக்கிறார். ஏசாயா 41 அந்த 8 முதல் 12 வசனங்கள் என்ன ஆறுதல் வசனங்கள் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்றார், நான் என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. உங்களை பார்த்து சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, நீ என் தாசன், chosen, I have chosen you. நான் அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், தாசன் chosen. சொல்லுங்க, தாசன் சரி இங்கிலீஷ். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எவ்வளவு ஆறுதலா இருக்கு பாருங்க. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக நினைக்கிறோம் நம்மளை வெறுத்துட்டாரு அதனாலதான் அந்த பிரச்சனை இல்ல. உன்னை நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீ பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான். நெஞ்சில கை வை சொல்லுங்க, கர்த்தர் வானம் பூமியும் படைத்தவர், பூமி படைத்தவர் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். எத்தனை நம்புறீங்க? உங்களை பலப்படுத்துகிறாரா? நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் கரம் உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. நன்றி அப்பா. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுங்க, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுங்க, பயமில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. கைவை சொல்லுங்க, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. தேங்க்யூ அப்பா. ஆபிரகாமின் தேவன், கை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு ஆசீர்வதிக்கின்றி பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி இல்லை எனக்கு, நான் தோற்று போவதில். நீ பயப்படாதே. ஆமென். அடுத்த வசனமும், உனக்கு எதிராக இருப்பவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், போராடுகிறவர்கள், எரிச்சலாய் இருப்பவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கு, ஆனா புதிய ஏற்பாட்டில் உன் பக்கம் வருவார்கள். அதான் நல்ல நியூ கவர்னன்ட் டீச்சிங். ஹல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்புவார்கள், இல்லாமல் போவான்னு சொல்லக்கூடாது. ஜீசஸ் அதை விரும்ப மாட்டார். ஆமென். அவர்கள் மனம் திரும்புவார்கள், உன்னோடு உறவாடுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் இந்த 13 வலது கையை பிடிச்சு நான் சொல்றேன். திரும்ப பாருங்க உங்க பக்கத்துல. ஆமென். கையை பிடிக்கிறாப்புல. சரி சரி. உங்க ஆண்கள் கையை பிடிங்க, அல்ல பெண்கள் கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாத.
நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நீ நிற்கிறேன். பயப்படாத, பயப்படாதே, நீ பயப்படாத, பயப்படாதே. தேங்க்யூ அப்பா. அதுவும் வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன். ஆமென். இதை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடயமா இருக்கிறார். ஆசாரிய ஆமென். லேவியர்களே, ஆசாரியர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, 3 இடத்துல வரும். கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும். 115 சங்கீதம் 9 அப்படி வரும். 3 வசனமும் வரும் திரும்ப திரும்ப. நம்பு நம்பு நம்பு, அதுதான் உனக்கு தெம்பு, வராது வம்பு, ஆமென். சாத்தானுக்கு அம்பு, தட்டு தம்பு. கத்துங்க பாருங்க. Glory. வசனம் என்ன சொல்லி? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. இதே ஏசாயாவுல அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்க யாக்கோப் என்னும் பூச்சியா இருக்கலாம், சிறு பூச்சியா இருக்கலாம், சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. அதுவும் அடுத்த வசனமும் கூட நான் மறக்க 15 இதோ புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுடைய எந்திரமாய் உங்களை நான் மாற்றி இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரம் நான். சொல்லுங்க. எந்திரங்கள், சாத்தானின் தந்திரத்தை முறியடிக்கிற எந்திரம் நான். சொல்லுங்க. சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்கிற எந்திரங்கள் நாங்கள். எந்திரி நீ எந்திரம். சொல்லுங்க. எந்திரம் நல்ல தமிழ். நீ ஒரு போர்க்கருவி இல்ல, போர். ஆமென். மலைகளை நொறுக்கிற போர்க்கருவி. ஆமென். குருவி இல்ல, போர்க்கருவி. அதுவும் புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள். அதை நான் எப்படி காண்கிறேன்னா, சொற்கள் தான் புதிதும் கூர்மையுள்ள பற்கள். சொற்கள் சொல்றதுக்கு ஆட்களை வச்சிருக்காரு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் தான் சொற்கள் சொல்லுகிற புதிதும் கூர்மையான பற்கள். நொறுக்கி விடுவோம்ல, நொறுக்கி மலைகளையும் குன்றுகளையும் பதறாக்கி விடுவோம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ அப்பா. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும்போது அதுதான் மலைகளை நொறுக்கும், குன்றுகளை பதறாக்கும். அப்படி உள்ள எந்திரமாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கை வைத்து சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார் என்று 1-2 வசனங்கள். அந்த எபேசியர் 1:3 உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், தமக்கு முன்பாக, எல்லாரும் கத்துக்க, தமக்கு முன்பாக பரிசுத்தரும் குற்றமற்றவர்களுமாய். அல்லேலூயா. இந்த வெரி குட். ஆமென். சத்தம் போட்டு வாசிப்பா. தமக்கு முன்பாக
தம் பரிசுத்தம் உள்ளவர்களும் சுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதற்கு தெரிந்து கொண்டார்? தமக்கு முன்பாக வாழ தெரிந்து கொண்டார். கை அவருக்கு முன்பாக வாழ்கிறவங்கள கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக வாழ கத்துக்கொண்டவர்கள் பாக்கியவான். ஆமென். அதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டார். எப்போதுமே அவர் என்னை பார்க்கிறார். சங்கீதம் 16:8 கர்த்தரை என் கண் முன் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நீ நோக்குறியோலே அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். நீ நோக்க மறந்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி அவர் முன் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, அவன் பரிசுத்தமாய் வாழ முடியும். குற்றம் சாட்டப்படாதவராய் வாழ முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தமக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். தமக்கு முன்பாக வாழ நம்மை தெரிந்து கொண்டாரா? எங்கு போனாலும் இந்த மனநிலை நம்மை விட்டு மாறக்கூடாது. அவர் பார்க்கிறார். நான் அவருக்கு முன்பாக வாழ்கிறேன். எண்ணம் எல்லாம். ஆமென். அதனாலதான் 139 சங்கீதம் அந்த தெளிவா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காண்பவரே. ஆமென். தீனம் காப்பவரே. மீண்டும் சொல்லுங்க. என்னை காண்பவரே. தீனம் காப்பவரே. கை உயர்த்தி ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. அல்பர்கமகதா சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் சொல்லுங்க. நான் அமர்வதும் சொல்லுங்க. நான் எழுவதும் சொல்லுங்க. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே. சொல்லுங்க. தினம் காப்பவரே. நடந்தாலும் படுத்தாலும் சொல்லுங்க. அப்பா அறிந்திருக்கின்றீ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. கை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே. ஆமென். Thank you அப்பா. தீனம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள். தேங்க்யூ அப்பா. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. சொல்லுங்க. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கி நீ. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. சொல்லுங்க.
நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, ஆமென். இயேசு ராஜா. என்னை காண்பவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தீனம் காப்பவரே அப்பா, என்னை காண்பவரே. தேங்க்யூ அப்பா. தீனம் காப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? தமக்கு முன்பாக பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாய் வாழ உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொண்டார். ஆமென். அவருடைய சுவிகார பிள்ளைகளாக முன்குறித்தார். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பே. வாட் ஏ பிரிவிலேஜ். கை தட்டி தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஐயா. நன்றி ஐயா. மேன் ஸ்தோத்ரப்பான்னு சொல்லுங்க. ஒரு விச கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா கை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கை உயர்த்தி சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவ்வளவோ ஆசீர்வாதங்கள். ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படவும், சத்தியத்தை விசுவாசிப்பதனாலே ரட்சிப்படையவும் அவர் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டபடியாக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 ஒரு வசனம் குயிக்கன வாசித்து ஆமென். அந்த வசனத்தை ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2:13 பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சொல்லுங்க. ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட அப்படி கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஏன் பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவாக நமக்குள்ள ஆவியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசு ஆவியாக எனக்குள்ள இருக்கிறார் நெஞ்சதை கை வச்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவானவர் எனக்குள்ள ஆவியா இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் பரிசுத்தமாய் வாழ. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் அவர் இருக்கிறார். ஆவியானவராக இருக்கிறார். அந்த சத்தியமாகிய இயேசுவை அறிந்து ரட்சிப்படை. அது அடுத்து இருக்கட்டும். இந்த பூமியில பரிசுத்தமாய் நம்மால வாழ முடியாது. ஆனா ஆவியானவராக அவர் நமக்குள்ள இருப்பதால நம்மால வாழ முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு 3 காரணம் சொல்லுவேன். அதுதான் சுவிசேஷம். 1 பாவ மன்னிப்பு, இன்னொன்று பரிசுத்தம், 3 பரலோகம். 3 அதுக்கு தான் ஜீசஸ் பூமிக்கு வந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நம்ம ரட்சிப்படைகிறோம். அப்படின்னா பாவ மன்னிப்பு அடைகிறோம். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பரலோகம். இதுக்கு தான் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பகஷாதா பாகா ஷீமா காதரே லே கமா
இப்படி அந்நிய பாஷை பேசுவோமா? ஏ ரெபகதா ஓ ரோபோ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்நிய பாஷை தெரியாதவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. ஆல்பர்கபகதரா ஆருபகதுரலரகபா ஷிபகதரா ஏபகதலரகபகா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட இயேசு எனக்குள்ள இருப்பதால என்னால பரிசுத்தமாய் வாழ முடியும். பாவத்தை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் பரிசுத்த வாழ்வு. அதனாலதான் பரிசுத்தர் 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 கத்துறோம். ஹல்லேலூயா. கடைசியா பவுல் யாருன்னு சொல்ல அனனியாவிடம் பேசுறார். கர்த்தர், நல்ல கர்த்தர். கைதட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்போஸ்தலர் 9:15 அந்த அனனியா ஒரு திகைப்போட அவரா பவுலா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில சொல்லும் போதுதான் கர்த்தர், இல்ல பிரஜாதியாருக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கைதடுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதே வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்றார். நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்கு? ஆங்கிலத்தில் இருக்கு, கேரி ஜீசஸ் நேம். கர்த்தர் நாமத்தை சுமக்கிறதுக்கு உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. எத்தனை பேர் சுமக்கிறீங்க? இன்னொரு மொழிபெயர்ப்புல அறிவிக்க, தமிழ்ல அழிவிக்க. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க உங்க பூமியில வாழும் நாட்கள் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அதற்கு தான் தெரிந்து கொண்டா. ஆமென் சொல்லுங்க. பொறுமையை எழுந்திருங்க பார்க்கலாம். தூங்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் 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 துதிப்பேன். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஏக்கம் அதுதான் நமக்கு ஊக்கம். தேவன் ஏங்குகிறத அறிந்து கொள்கிறவன் பாக்கியவா. உங்கள் மேல் ஒரு ஏக்கம் உண்டு. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நாமத்தை அறிவிக்க. அதுதான் அந்த சீன். சவுல் விசுவாசிகளை கைதியாக்க போய் கொண்டிருந்த சவுல் குருடாகிறார். குருடாக்கி படுக்க வச்சுட்டு தான் சொல்றாரு, ஏய் நீ குருடா இருக்க, உன் வேலையை கண்ணை திறக்கத்தான் உன்னைய வச்சிருக்கேன். குருடாயிட்டில, இதே மாதிரி இந்த உலகம் குருடா இருக்கு, கண்ணை திறக்க உன்னை அனுப்புறேன். இதே எப்படி கைதடுங்க பார்க்கலாம். நீ குருடா இருக்கிற, மறக்க முடியாத சீன் அது. இன்றைக்கு உலகம் குருடா இருக்கு, பரலோகத்துக்கு குருடா இருக்கு, கண்ணு குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அது பவுல் அழகா சொல்றாரா, இந்த உலகத்தின் அதிபதி கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். நான் இயேசு வந்தா கண்ணு திறக்கப்பட்டுரும். திறக்கும்படி அதுக்குத்தான் உன்னை தெரிந்து கொண்டா. பவுலே, நீ காண்கிறவைகளையும் காண போகிறவர்களையும் அறிவிக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டு. அறிவிக்க பிறந்தவர்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். சுவிசேஷம், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். அநேகரை வெளிச்சத்திற்கு நேராய் வழி நடத்தும்படி கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே,
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆமென். ஆராதனை ஆராதனை ஜீசஸ். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க ஆராதனை யார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை. கர்த்தர் நேரடியாக சொல்ற வசனம் 26:18 என்னை பற்று விசுவாசத்தால் பாவ மன்னிப்பு, பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரமாகிய பரலோகம், இருளில் இருந்து வெளிச்சம், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சர்வ வல்லவருக்கு மனம் திரும்புதல், இதை செய்யும்படி உன்னை அனுப்புகிறேன். ஆமென். கண்களை திறக்க போ. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. இதை செய்யும்படி நம்மை தெரிந்து கொண்டா இந்த பூமியில. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இவைகளை செய்யும்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். இவைகளை செய்யும்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். ஹalleluya. பற்றும் விசுவாசத்தா கத்தி சொல்லுங்க. பற்றும் விசுவாசத்தா, பற்றும் விசுவாசத்தா பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரமாகிய பரலோகம், பரலோகம், இருளை விட்டு வெளிச்சம், வெளிச்சம், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புதல். இதை செய்ய உங்களை தெரிந்து கொண்டா கை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. இப்ப சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறவே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேசம் எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. என் தேசம் எல்லை தேங்க்யூ அப்பா. உந்தன் நாமம் சொல்லவே. இப்ப கரங்களை உயர்த்தி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இன்னொரு விஷயம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை அன்பரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆவியா தேங்க்யூ அப்பா. தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேவனுக்கே மகதரலர கபகா ஷேபகதரா மகதரே லி மகதரா ஏ பகதரலர கபா ஷீபகதரா அபகதரா
ஏ பகதரலரகபா ரெண்டா அபகதரலரகபகா. தனித்தனியா ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்களை கைவிடா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் கூப்பிடும் போது நான் அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் கூப்பிடும் போது நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, ஜீசஸ் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த 18:7 லூக்கால வாக்கு கொடுத்திருக்கிறாரே, இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடும் போது நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? நன்றி சொல்றேன்ப்பா. தேங்க்யூ அப்பா. வந்தவர்கள் வெறுமனை போகவில்லை, ஒரு திருப்தியோட நீர் இந்த நாளில் இரவுல கலந்து கொண்டவர்களை திருப்தியோடு தான் அனுப்ப போறீங்க. கடைசி வர உம்முடைய மகிமை தங்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் எடுத்து, என் டைம் எப்போ முடியுது? தட்டிங்க. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு புது பல்லவி, அதை நம்ம பாடி நான் கல்யாணம் கையில கொடுக்க போறேன். இந்த நாட்கள்ல எழுப்புதலை குறித்த ஒரு பாடலை கர்த்தர் கொடுத்தார். அதை நான் போன முறை பாடி ஜிபி சொன்னார், மிக மகிமையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பாடணும்னு விரும்புறீங்களா? யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். அது லிரிக் இருக்கா? கல்யாணம் ஆமே இருக்கணும். அதை போடுங்கப்பா. ஏ மைனர் முடியா? ஏ மைனர். ஆமேன்னு சொல்லுங்க. அது யோவேல் 2:21 முதல் இந்த வந்துருச்சா? குட், தேங்க்யூ. இங்க வந்துருமா? தேங்க்யூ. போதும், இவ்வளவு போதும். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமென். கை வைத்து சொல்லுங்க. அப்ப நான் யோவேல வாசித்து கொண்டே இருந்தேன். இந்த வருஷம் அதிகமா யோவேல் தான். 2:21 முதல் அந்த கடைசி வர அதனை வீட்டில் வாசிங்க. அதனுடைய ஆசீர்வாதம் அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் விசுவாசித்து அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் ஆரம்பமே அதுதான். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் அதனுடைய ஆரம்பம். 21 அதன் இறுதியில தான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே. புதல்வர் புதல்வியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், முதியோர்கள் கனவு காண்பார்கள். மைனதானே ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். கை உயர்த்தி ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன், திறப்பில் வாசலில் தெரியுதே பாடுறாங்க. மன்றாடி ஜெபிக்கிறேன், திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலோ எழுப்புதல் பெருமழையா இறங்க வேண்டும். சொல்லுங்க. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலோ எழுப்புதல் பெருமழையாயிரங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை
ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலோ. சொல்லுங்க. உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலோ. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. சொல்லுங்க. பொழிந்தருளும் அப்பா பூமி எங்கும் அப்பா அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. சொல்லுங்க. பொழிந்தருளும் தேங்க்யூ அப்பா. பூமி எங்கும் தேங்க்யூ அப்பா. அபிஷேகம் தேங்க்யூ அப்பா. பெருமழையா. சொல்லுங்க. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். நன்றி அப்பா. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமோ. ஆவியில் நிறைந்து சொல்லுங்க. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா. சொல்லுங்க. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் சொல்லுங்க. காண வேண்டும் அதிகம் அதிகமா. கை உயர்த்தி. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. இன்னொரு விஷயம். பொழிந்தருளும் தேங்க்யூ அப்பா. பூமி எங்கும் தேங்க்யூ அப்பா. அபிஷேகம் தேங்க்யூ அப்பா. பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. கை கூப்பி சொல்லுங்க பார்க்கலாம். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. இப்படி கை வைங்க. இப்படி கை கூப்புங்க பார்க்கலாம். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மீண்டும் ஒரு விஷயம். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். என் தேச எல்லையெங்கும். கடைசி 2 வசனம். வறுமையே இல்லாத தமிழ்நாடு, வன்முறையே இல்லாத தமிழ்நாடு.
சொல்லுங்க. வறுமையே இல்லாத தமிழ்நாடு, சொல்லுங்க. வன்முறையே இல்லாத தமிழ்நாடு, நீதியும் நேர்மையும் தூய்மையும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு. சொல்லுங்க. நீதியும் நேர்மையும் தூய்மையும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு. இப்ப சொல்லுங்க. பொழிந்தருளும் பொழிந்தருளும் தமிழ்நாடெங்கோ அபிஷேகம் பெருமழையா. சொல்லுங்க. பொழிந்தருளும் தமிழ்நாடு எங்கோ அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் தமிழ்நாடு அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் தமிழ்நாடெங்கும் அபிஷேகம் பெருமழையா. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. அப்பா மன்றாடி ஜெபிக்கின்றேன் திறப்பின் வாசலில் நின்று. கடைசி வரி வறும பஞ்சமே இல்லாத பாரத தேசம், பாவமே இல்லாத பாரத தேசம். சொல்லுங்க. பஞ்சமே இல்லாத பாரத தேசம், பாவமே இல்லாத பாரத தேசம். ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் இல்லாத பாரத தேசம். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் இல்லாத பாரத தேசம். இப்ப கரங்களை உயர்த்தி பொழிந்தருளும் தேசமெங்கோ அப்பா அபிஷேக அப்பா பெருமழையா. மீண்டும் சொல்லுங்க. பொழிந்தருளும் தேசமெங்கோ அபிஷேக அப்பா பெருமழையா. பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய். பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கும். என் தேச எல்லையெங்கும். கை வைத்து சொல்லுங்க. என் தேச எல்லையெங்கும், என் தேச எல்லையெங்கும்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.